ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அல்ஜிப்ராவில் இதே மாதிரி சம் கேட்டாங்கன்னா, அதாவது இங்கே உள்ள நம்பர் வந்து டபுள் மடங்கில் இங்கே இருந்துச்சு அப்படின்னா, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இங்கே உள்ள நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் அப்புறம் -2 போடுங்க. இதுதான் ஆன்சர். இப்போ இதை பாருங்கள், சேம் மெத்தடு தான். இங்கே என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன சொல்லியிருந்தா, இங்கே உள்ளதை வந்து ஸ்கொயர் பண்ணோம். இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64, -2 பண்ணோன்னா 62. இந்த ஆன்சர். இப்போ இந்த சம்மும் சேம் மாடல் தான். இங்கே உள்ள நம்பர் வந்து 2 இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து அப்படியே டபுள் மடங்கில் இருக்குது. ஸோ இதுவும் சேம் மெத்தடு தான். இப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36, -2, ஆன்சர் 34. இந்த மாடலும் சேம் மெத்தடு தான். இங்கே 2 இருக்குது, 2 டபுள் பண்ணால் 4, 4 டபுள் பண்ணால் 8. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணிவிட்டு வர ஆன்சர்லேருந்து திரும்பி ஸ்கொயர் பண்ணிவிட்டு -2 பண்ணால் வர்றது ஆன்சர். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36, -2, 34. இப்போ திரும்பி 34 ஸ்கொயர் பண்ணால் 1156, -2 பண்ணால் 1154. இந்த ஆன்சர். இது எப்படி இது ஸ்கொயர் பண்ணால் இப்படி ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளது வந்து ஸ்கொயர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ளது இங்கே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ x + 1/x² + 8 ஸ்கொயர் அப்படின்னா இந்த a+b² வெளியில் இருக்குது. அப்போ a² + 1/x² + 2x 1/x = 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போ இந்த இந்த எக்ஸையும் அடிச்சிடலாம். அப்போ x² + 1/x² = 64. இந்த +2 அந்த சைடு போனால் -2. அப்போ 62. இந்த ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.